அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 15,000 போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகையொட்டி கிட்டத்தட்ட 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இதனையொட்டி கிட்டத்தட்ட கூடுதல் ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒய்எம்சி மைதானம், சென்னை விமான நிலையம் மற்றும் சுற்றுப்புறங்களில் சென்னையில் செல்லும் வழித்தடங்கள், அதாவது பிரதமர் செல்லும் வழித்தடங்கள் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தீவிர சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள லாட்ஜுகள், தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளில் சோதனைகள் மேற்கொண்டு சந்தேக நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களின் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் தீவிர வாகன சோதனையிலும் போலீசார் தரப்பில் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் ஒய்எம்சி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முன்னிட்டு முக்கிய இடங்களில், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய இடத்தில் பிற இடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்கவும் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.